வசனம் வாசிப்போம். நான் முதலாவது வாசிக்கிறேன், ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இந்த வசனத்தை உள்ளத்தில் நினைத்து ஆழமாக பதிகிற மாதிரி நாங்கள் வாசிங்க. ஒரு ஆள் எங்களோட முன்னுக்கு நிற்கிறார், அவரோடு நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரை நாங்கள் நினைத்து இந்த அதிகாரத்தை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைநருக்கும் தப்பிவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். 7வது வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அது எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லி நாங்கள் வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது எழுந்திருந்த வண்ணமாகவே நாங்கள் தேவனை பார்க்க போகிறோம். தேவன் கடந்த நாட்கள் நம்முடைய கற்பனை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து எந்த நன்மைகளும் குறைந்து போகாதபடிக்கு அவர்கள் நன்மைகளினால் முடிசூட்டியிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 18 நாள் வரைக்கும் தேவன் இந்த புதிய வருடத்தில் ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுவாங்க. புதிய வருஷத்துல புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய தீர்மானங்கள். எப்படி நான் இந்த வருஷம் ஆண்டவரே ஒரு ஞாயிறு தவறாம ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன அந்த அடுத்த ஞாயிறு ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து முன்னுக்கு நிற்கும். போகாத, இன்னைக்கு கல்யாணம், இன்னைக்கு கொண்டாட்டம், இன்னைக்கு இவனுக்கு காதை குத்து, இவனுக்கு குளக்கட்டை கொட்டு. பாருங்க, நாங்கள் என்ன சிந்திக்கிறோம்ன்றதை நாங்கள் அறிய முதலே எங்கள் எதிராளியானவன் அறிந்து கொள்கிறான். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு அக்கறை எங்கள் உண்மையா அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார். நாங்கள் என்ன கதைக்கிறோம், என்ன செய்கிறோம் பார்க்கறதுல. ஆகையினாலும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை இந்த புதிய வருடத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு வியாதிக்கான மருந்து 6 மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான? ஒரு மாசத்துல 31 நாள், 30 நாள், வாரமுண்டு 18, 180 நாட்கள் ஒரே ஒரு வருஷத்துக்கான மருந்தை சாப்பிட்டு அந்த வருத்தம் முற்றிலும் குணமாகும் அப்படின்னு சொல்லி சைக்காலஜி சொல்றது. ஒரு காரியத்தை நாங்கள் 3 மாதத்துக்கு மேல தொடர்ந்து அதை செய்து கொண்டு வந்தோம்னா அதை என்ற வாழ்க்கையிலிருந்து நழுவி போகாதுன்னு சொல்லி நாங்கள் முடிந்தவரை ஆலயத்துக்கு வர்றதுலையாவது ஆண்டவரே இந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே ஆராதிக்க வர வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் பாச சொன்ன மாதிரி கை வைக்கவே கூடாது என்ற அந்த புதிய தீர்மானத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நானும் அப்படித்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். முடிந்த வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்க வரும். கர்த்தர் பாதுகாப்பார். எனக்கு அந்த வாஞ்சை இருந்தா அவர் நிச்சயம் வழிவகைகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த புதிய வருடத்தை எங்களுக்காக கொடுத்தவரே, இந்த புதிய நாளுக்குள் எங்களை வழிநடத்தி வந்தவரே, புதிய ஆத்மாவோடும் புதிய பலத்தோடும் புதிய அப்பா ஆசீர்வாதங்களோடும் எங்களை நிறைவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நேரத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஆராதிக்கும் படிக்கு ஆயுதத்தோடு வந்திருக்கின்ற இந்த அருமையான சபையை நீர் பார்க்கிறீரப்பா. சபையில் ஒவ்வொரு ஆத்மாக்களை நீர் பார்க்கிறீரப்பா. தகவலே இதோ வாஞ்சித்தது விடாய்த்ததுமான ஆத்மாவை நீர் புறக்கணியில் வேதம் சங்கீதக்காரன் சொன்னது போல ஒரு மாதானது எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுகின்றதோ அப்படியாக உமது அன்பை ருசி பார்த்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் வாஞ்சியோடு வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் நாங்கள் இந்த வேளையில் நினைக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு ஆத்மா செல்வங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவர் பேரிலும் தேவனுடைய சுத்த கிருபை ஒவ்வொருவருடன் கூட இறங்குவதாக. தாராதனை வேலை முழுவதிலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்திலே அசைவாடுபடியாக நான் வாதிக்கிறேன். ஓ வல்லமை உள்ளவரே, இறங்கு வாரம் தூய ஆவியானவர்களை வாஞ்சிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். என் தகப்பனே,
சாவாமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒருவர் தானே சாவை வென்றவர், சரித்திர நாயகன் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொய் பித்தலாட்டக்காரர்கள் தாங்கள் சாக வரப்பட்டவர்கள் என்று சொல்லி இறுதியில் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டார்கள், நெருப்போடு எரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் நீரோ என்றென்றும் சதா காலம் ஜீவித்து அரசாளுகின்ற உயிரோடு இருந்த தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் தேவன், நானும் நீங்களும் வணங்குகின்ற என் தெய்வம், அவர் உயிரோடு வாழுகின்ற தெய்வன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசினால் அவருக்கு கேட்கும். அவர் வானத்திலிருந்து பூமியை தாழ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. அதாவது வசனம் சொல்லுகின்றது, தம்மை தேடும். யாரு? தன்னை, ஆண்டவராகிய இயேசுவை தேடுகின்ற ஒரு மனிதன் உள்ளம் இந்த பூமியிலே உண்டோ என்று தேவன் தேடி பார்க்கிறாராம். அப்படி என்றால் நானும் நீங்களும் விசுவசித்தவர்கள், நாங்கள் அவரை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாரை தேடி வந்திருக்கிறோம்? பரிசுத்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து சதா காலமும் ஜீவித்து அரசாளுகின்ற, மறுபடியும் இந்த உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகின்ற அந்த வல்லமை பிதாவை நாங்கள் நோக்கி வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஆராதனை பிரியமுள்ள தேவன், அவர் ஆராதனைக்கு தகுதியுடையவர். நாங்கள் ஆராதிக்கின்றவன் நல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை வருடங்களாக அந்த மனிதன் அந்த ஆலயத்திலே காத்து கிடந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதே நேரம் எருசலேம் ஆலயத்துக்கு மொத்தம் 12 வாசல்கள். 12 வாசல்கள். 12 வாசல்களில் ஒரு வாசல் அலங்கார வாசல். ஒருவேளை நான் அந்த பகுதியை படிக்கும் பொழுது யோசித்தேன், ஏன் இந்த மனிதனை அலங்கார வாசல் அண்டையிலே கொண்டு வந்து வைத்தார்கள்? யாரை? அந்த சப்பானியாய் பிறந்த பிறவி முடவனை. ஆட்டு வாசல் இருக்கு, ஒலிமுக வாசல் இருக்கு, ஒட்டக வாசல் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. ஏன் இந்த அலங்கார வாசல் அண்டையிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும்? அப்படி என்றால் அந்த அலங்கார வாசலை கொண்டு ஒரு விசேஷித்த தன்மை இங்கே இருக்க வேண்டும். ஆமென். அந்த அலங்கார வாசலிலே உட்கார்ந்த அலங்கோல உணவனின் வாழ்வு எப்படி மகிழ்ச்சிக்குரியதாக, செம்மைக்குரியதாக, ஆசீர்வாதத்துக்குரியதாக மாற்றப்பட்டதோ, ஆமென். அப்படியாக இந்த ஆலயத்திலே அலங்கார வாசல் வந்திருக்கின்றவர்கள் யாவருடைய வாழ்வும் மாற்றப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அலங்கோலமாக கிடந்த அந்த முடவனின் வாழ்வு எப்படி ஆனந்தமாகவும் செம்மையாகவும் சீராகவும் ஆக்கப்பட்டதோ, அப்படியாக இந்த நாளில் தகப்பனே நாங்கள் உடைந்த உள்ளத்தோடும் நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடும் உடைந்த சிறப்புகளுடன் இடத்திலே வந்தாலும் எல்லாவற்றையும் ஒட்ட வைத்து எங்களை புது பிறப்பாக ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றேன். உமது அலங்கார வாசலை நாடி வந்திருக்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. எல்லாரும் கேட்போம், எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்க. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்குங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்குங்க. எங்களது வாழ்வு மாற வேண்டும் அப்பா, எங்களது வார்த்தைகள் மாற வேண்டும், எங்களது செயல்கள் மாற வேண்டும், எங்களது குடும்பம் மாற வேண்டும். எல்லாரும் நமக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். இதோ நான் அலங்கார வாசல் அண்டையிலே நுழைந்து வருகின்றேன். என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை நாடி வந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. யார் சொன்னது? எப்படி சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், ஆகாமிய நம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில். அப்படின்னா எவ்வளவு தவனம். தமிழ்ல தாகம் என்றதை தவிர தவனம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. தாகத்தை வீஞ்சியது. அந்த தவனமாய் இருக்கிறது என்னுடைய ஆத்மா. அப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது. நாங்கள் மகிழ்ச்சியாக கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோடு உற்சாக பலிகளை தேவனுக்கு செலுத்துவோம். ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே
எக்காலத்தோடும் கைத்தாளத்தோடும். எக்காலம் கைத்தாளம் எங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் ரெண்டு கையும் தந்திருக்கிறார். ரெண்டு கையும் இல்லாதவங்க அவ்வளவு ஆனந்தமா ஆராதிக்கிறாங்க. இதுல ஒரு விஞ்ஞானம் கூட இருக்கு. இந்த கரங்களை நீங்கள் ஒன்றோட தட்டும் பொழுது உனது நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக்கப்படும், புதிய உற்சாகம் பிறக்கும். அந்த உற்சாகத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கப்படி அவர்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார். யாராவது சொல்ல முடியுமா ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்யல என்று? இல்ல, நான் பேசிக் கொண்டிருப்பதே அவர் செய்த நன்மை தான். நீங்கள் இங்கே வந்திருப்பது அவர் செய்த நன்மை தான். என் வாழ்வில் எல்லாமே அவர் செய்த நன்மைகள் தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா
உலகத்தின் ஹிஸ்டரியில ஒரு பெரிய புரட்சி நடந்தது. இந்த வேதாகமத்தை எப்படியாவது பொய்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் உலகம் பூரா இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள், பண்டிதர்கள், விஞ்ஞானிகள், பிலோசபர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய டீமா சேர்ந்து இந்த வேதத்தை எப்படியாவது பொய்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட வருடங்களாக அந்த முயற்சியை செய்து கொண்டே வந்தார்கள். அவர்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, வேதம் சொல்லுகின்றது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல் தான் அவர்களுக்குரிய பிரச்சனை. இந்த திறந்த கல்லறை தான் அவர்களுக்குரிய பிரச்சனை. அப்ப இந்த கல்லறை உண்மையிலேயே தானாக திறந்து கொண்டதா? தேவன் அதிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் விண்ணகம் சென்றாரா? உயிர்த்தெழுந்தா மாத்திரம்தான் அவர் விண்ணகம் செல்ல முடியும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எங்க நம்பிக்கையும் உயிர்த்தெழுதல் தான் கட்டப்பட்டிருக்குது. அதனால தோவாவுக்கு சொன்னா, நீ கண்டவரையா விசுவாசிக்கிறான், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. அப்ப இந்த ஒட்டுமொத்த டீமும் நீண்ட காலமாக சேர்ந்து, உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அதிகமாக ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் வேதாகமம் தான். அதிகமாக அச்சிடப்பட்ட புத்தகமும் வேதாகமம் தான். அப்ப இந்த வேதத்தை எப்படியாவது பொய்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த டாக்டர்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஆய்வு செய்து அந்த புத்தகம் உங்களுக்கு இன்டர்நெட்ல நீங்கள் அந்த நாடகத்தை கூட பார்க்கலாம். அது திறந்த கல்லறை என்ற பெயரிலே தமிழிலே இருக்கு. ஓபன் கிரேவியார்ட். சரியா? ஒரு பெரிய நாடகம், ஒரு விவாதத்துக்குரிய நாடகம். அது 8 வயசுல நடிச்சது எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம். அந்த நாடகத்தை கூட ஆய்வு செய்து எப்படியாவது பொய்ப்பிக்கணும்னு சொல்லி எல்லா வேதங்களையும் புரட்டி தள்ளுபடியாகும் வரைக்கும் விட்டு வைக்கல. எல்லாத்தையும் புரட்டி பார்த்து கடைசியில அந்த ஆய்வுல ஈடுபட்டவர்கள் அநேகர் நித்திரையாகி விட்டார்கள், அதாவது மறைத்து விட்டார்கள். எஞ்சியிருந்த 10 பேர், அவர் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், எஞ்சியிருந்த 10 பேரும் கடைசியாக அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது கடைசி பக்கத்தில் எழுதி முடித்தார்கள், அல்லேலூயா, இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எப்படி படித்தார்கள்? இயேசு உயிர்த்தெழுந்தார். பொய்ப்பிக்க முடியல. போன வாரம் கூட பாஸ்டர் சொல்லியிருந்தார், அர்த்தமுள்ள இந்து மதத்துல அத்தனை சாஸ்திரங்களை விளக்கியவர் தான் வெள்ளியன்று பிற்பகலில் மறைத்த இயேசு வேதமுள்ள மாலையிலே அடக்கமானார், கல்வர்களும் ஓய்வெடுப்பார் சனியில் என்று கட்டாய விடுமுறை நாள் கொண்டது ஜூதருக்கு அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த காவியத்தை யாருமே பேசுறது இல்லை. ஏன்? இந்திய அரசாங்கமே அதை பற்றி பேசினா அங்க இருக்கிற இந்து மதம் குழம்பிடும். கண்ணதாசனுக்கு தெரியும் கர்த்தர் உயிரோடு இருந்தார், அவர் மெய்யான தேவன் என்பதை அவர் ருசி பார்த்திருந்தார். அதனால்தான் அவர் அப்படி அந்த காவியத்தை எழுதி முடித்தார். ஆகினாலே நீங்கள் சும்மா ஒரு நம்பிக்கையோடு இங்கே வர வேண்டிய தேவையில்லை. நாங்கள் உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வெறுமனே நம்பியின் காதில் ஓதுவதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. கண்ணு பேசுமா? நீங்க பேசாவிட்டா இந்த கல்லுகள் பேசும். தேவன் படைத்த எதுவுமே வீடில்லை. அவர் உயிரோடு எழுந்த தேவன். அந்த உயிரோடு எழுந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது நாங்களும் உயிர்ப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயிர்ப்புள்ளவன் தான் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்க முடியும். உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் தான் எங்களுக்கு பதில்களை கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய் பேசாதவர் கூட, ஹல்லேலூயா, வாய் பேசாமல் இருக்கிறவர் கூட தன்னுடைய சைகை மொழியால் பேச முடியும். உடல் மொழியை பார்க்க உயிர் இருக்கிறதா அசையும். ஆமென். அவர் கல்லுக்குள்ளே தேனை வைத்த தேவன். ஆமென். மண்ணுக்குள்ளே விதைகளை மூடி வைத்த தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கின்ற நாங்களும் உற்சாகத்தோடு கூட நாங்கள் அடுத்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஸ்தோத்திரம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு இசை அவருடைய உயிர்த்தெழுதலின் நேரத்தை, அந்த நாளை நாங்கள் நினைத்து பார்ப்போம். இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த பாக்கியம் மரியாளுக்கு, அந்த மார்த்தாள் மரியாளுக்கு கிடைத்தது? எப்படி அவர்கள் அந்த மனிதெல்லாம் மார்த்தாளும் அவரை கண்ட பொழுது அவர்கள் என்ன ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எங்களோடு இருந்த ஒருவர் இன்று பேசிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது மறைத்து விட்டார். 3 நாட்கள் ஆகிவிட்டது. கல்லறைக்குள்ளே புதைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட புதைத்த ஒருவர் உயிரோடு மறுபடியும் எழுப்பி வருகிறார் என்று சொன்னால்
ஹalleluya. எத்தனை பெரிய ஆச்சரியம். ஆமென். அப்ப அவர் ஆச்சரியமான தேவன் இல்லையா? அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் மாத்திரம் போதும். உமக்கு ஒருவர் மாத்திரமே. நீர் மாத்திரம் இந்த வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்த தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். என் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி. ஓ ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை
சர்வ சிருஷ்டிகர் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆமென், ஆமென். அவர் உயிரோடு எழுந்ததால் அவர் எங்களையும் நித்திய ஜீவனோடு மீட்டுக் கொள்ள போகின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதாளத்தின் கட்டுகள் எங்களை மேற்கொள்வதில்லை என்று வசனம் சொல்லுகின்றது. ஏனெனில் என் தேவன் பாதாளத்தை கட்டி வைத்திருக்கின்றார். அவர் மரணத்தின் கூரை உடைத்து தகர்த்தெறிந்த யூத ராஜசிங்கம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மகிமையுள்ள ராஜாவாக மறுபடியும் எங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வரப்போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உயிரோடு இருக்கிற ஒருவர் தான் எங்களோடு பேச முடியும். நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். எங்களுக்கு மாறுதல் சொல்ல முடியும். அப்படி சொல்லுகின்ற ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல தெய்வம், ஒரு தாயை போல தாங்குகின்ற தெய்வம். அவர் யார்? தாயை போல தாங்குகின்ற தெய்வம். அவர் தந்தையை போல சுமக்கின்ற தெய்வம் என்று வேதம் சொல்லுகின்றது. எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு, எங்கள் பாதங்கள் வீங்காதபடிக்கு. அவர் எப்படி எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் மக்களை அவர்கள் நடத்தி வந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவரது பாதரட்சைகள் தேய்ந்து போகவும் இல்லை, பாதங்கள் வீங்கி போகவும் இல்லை என்று. அப்படி என்றால் அவர் எப்படி சுமந்து கொண்டு வந்திருப்பார்? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமப்பது போல. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஒரு பிள்ளைக்கு எது பெரிய விஷயம், எது உயர்ந்த விஷயம் என்று கேட்டால் அப்பாண்ட தோல் என்று தான் சொல்லுவோம். அது கீழே அப்பாண்ட எடுப்பு கீழே இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் தெரியாது. அப்பாண்ட தோல் மீது அமர்ந்தா இந்த உலகத்தையே பார்த்த மாதிரி அது உணரும். அப்ப இந்த உலகத்தையே படைத்தாளுகின்ற அப்பாவின் தோல் மீது நானும் நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நாங்கள் எவ்வளவு கிருபை பெற்றவர்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படியா கிருபை பெற்றவர்கள்? யார் கிருபை பெற்றவர்கள்? நீங்களும் நானும். அவரை தேடுகின்ற யாவரும் கிருபை பெற்றவர்கள் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசுவின் கருவை சுமந்த, அதாவது இயேசுவை கருவிலே சுமந்த தாயாகிய மரியாள் சொன்னார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகிவிடுவது. ஏனென்றால் என் தேவனுடைய கிருபை என்னை தேடி வந்தது. எத்தனை பெரிய பாக்கியம்! ஹல்லேலூயா. அன்னாளுக்கு கற்பத்தை கொடுத்தது எத்தனை பெரிய பாக்கியம்! ஹல்லேலூயா. இப்போ ஒண்ணுமே இல்லாம ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வலையை வீசி 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 வீசி, அதாவது கடல்ல பிறந்து கடல்ல வளர்ந்து கடல்லையே வாழ்றவனுக்கு இரவிரவா வலை வீசி மீன் பிடிச்சு போய் ஒண்ணு மகப்படாம வந்து இருக்கிறான். எப்படி விரக்தியில இருந்திருப்பான். அந்த விரக்தியில நிக்கல ஒருத்தர் வந்து நீ இப்ப வலையை போடு, வலது பக்கம் வலையை போடு, ஆழத்துல வலையை போடுன்னு சொன்னா அப்படி கோவம். நான் விளையாடு, நான் இந்த கடல் ராசன், இந்த கடல் என்ற தாய். எனக்கு தெரியாத எப்ப மீன் பிடிக்கப்படும், எப்படி பிடிக்காது, எந்த பக்கம் போட்டா எவ்வளவு ஆழத்துல போட்டா எந்த மீன் பிடிக்க முடியும். ஆனா அந்த பேதுருவை பாருங்க, அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான், அந்த வார்த்தையை நம்பினான், கொண்டு போய் ஆழத்திலே போட்டான். வேதம் சொல்லுகின்றது, வலைகள் கிழிந்து போகத்தக்க, படகுகள் அவிழ்ந்து போகத்தக்க அந்த கிருபை பேதுருவை தேடி வந்தது. அதனால்தான் கற்பாறையில் அழைக்கப்பட்ட பேதுருவின் மேல் தன்னுடைய சபையை தேவன் காட்டி வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ கிருபை எங்களை தேடி வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அன்னாளை போல அவருடைய பாதத்திலே ஊற்றி ஜெபிக்க வேண்டும். மரியாளை போல அந்த பாதத்துல அமர வேண்டும். பேதுருவை போல அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் நினைக்கிறோம், இந்த நாட்களில் அநேக வாலிப பிள்ளைகள் நினைக்கிறார்கள், தாங்கள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, இந்த வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, அம்மா அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, ஊருக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு படிப்பு வருதில்லை, நல்லா படிக்க முடியல, நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு விரக்தியில அநேக காரியங்களை அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார்கள். ஆமென். நாங்கள் ஒரு வேண்டப்படாதவன், வெறுக்கப்படுகின்றவன், ஒரு இன்ட்ராசிட்டி காம்ப்ளெக்ஸ், தான் மனப்பான்மை அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே நிகழ்கின்றது. ஒரு அப்பா தன்னோடு பேசவில்லை
அப்படின்னா அது பிள்ளைக்கு பிரச்சனையா மாறுது. அம்மா தானே நடுவில் திட்டுறாங்கன்னா அது ஒரு பிரச்சனையா மாறுது. இப்படி அநேக பிரச்சனைகள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கின்றது. பெற்றோரே கவனம். அடிக்கடி நீங்க சிறந்து கொண்டா உங்களுடைய பிள்ளை உங்களை விட்டு தூரமாகிவிடும். கவனம். அதே நேரம் பிள்ளைகளை அம்மா அப்பா கண்டிக்கும் போது அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்லது. அது காடியை போல கசப்பா இருந்தாலும் பின்னால தேடி மதுரத்தை போல இனிப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு. ஆமென். அப்படியாக இந்த வாலிப நாட்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை வெறுமையா நினைக்க வேண்டாம். நீங்கள் யாருமே கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உங்களுடைய பிதாவாகிய தேவன் உங்கள் மீது தன்னுடைய கிருபையை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அந்த கிருபை வந்தா, அந்த கிருபை எங்களை தேடி வந்தா என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த பாடலை நாங்கள் பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமாய் பாட பாருங்க. நீ சூப்பரா படிச்சு நல்லா பாஸ் பண்ணிருக்கிற. நீ நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட் கையால அவார்டு வாங்கி இருக்கிற. இப்படி சொல்லும் போது எங்களுக்கு சொந்த சந்தோஷம் வருதுல்ல. அப்போ எல்லாரும் தள்ளிவிடப்பட்ட, அதாவது அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷனே அவளை தள்ளிவிட மனதா இருக்கும் போது அவளை தேடி ஒரு கிருபை வந்தோடனே அந்த கிருபை பெற்றவளை வாழ்க்கையை எலிசபெத் வாழ்த்தும் போது இந்த மரியாதைக்கு எப்படி இருந்திருக்கு வந்த உயர்வு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப மரியாதை ஒரு பக்கத்தை யோசிச்சு பாருங்க. மனமாகாத கன்னிப்பெண் கருவ வயிற்றுல சுமக்கிறார். அந்த ஊரு உலகம் சொல்லவே தேவையில்லை. எப்படி கண்ணு மூக்கு மொழி எல்லாம் வச்சு இந்த சொந்த பந்தமெல்லாம் எப்படி பேச மாட்டது எங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதை வச்சு கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த மரியாதை மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவள் ஆண்டவருடைய கருவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டாள். அதனாலே அவள் பாக்கியவதி என்று இந்த உலகம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அவளை தேடி வந்த கிருபையினாலே அந்த சந்ததிக்குள்ளே அவள் கிருபை பெற்றவளே வாழ்க என்று உயர்த்தப்படுகின்றாள். அந்த உணர்வுகளோடு கூட நாங்கள் பாடுவோம். தேவன் எங்களை உயர்த்தி வைக்க ஆயத்தமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்வையும் அவர் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டியது என்னை விட்டுக் கொடுக்க வேண்டியது மட்டும்தான். ஆமென். என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் இயேசுப்பா அம்மாக்கு. நீங்க என்ன ஆண்டு கொள்ளுங்க. கேட்போமா? ஹல்லேலூயா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், ஆளுகளை காணாமல் கனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், ஆளுகளை காணாமல் கனிந்து போனவன் நான். தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க
யார் அங்கே நாம் அற்பமாக நினைத்தார்களோ, என்னை அற்பமாக நினைத்தவர்களை அவர் இதோ அற்புதம் செய்கிறவர் மாற்றி வைப்பார்கள். நன்றி ராஜா. ஓ ஸ்தோத்திரம். ஓ நன்றி ராஜா. ஆண்டிடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்புதமாக என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு விலகி போயிடுங்க, நான் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறார். பேதுரு என்ன சொன்னார்? அற்பமாக எண்ணப்பட்ட பேதுருவை தேவன் இந்த திருச்சபையில் முதல் ஆயராக நியமித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கிருபை எங்களை தேடி வருகின்ற பொழுது எங்களது குறைவுகள் எல்லாம் நிறைவாகின்றது. ஆமென். எங்களது இல்லாமைகள் எல்லாம் நிறைவாகின்றது. எங்களது தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசப்பா எங்களுடைய வாழ்வுல நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கும் பொழுது எங்களது வாழ்வு எப்படி இருக்கும்? இயேசப்பா எனக்கு யாரு? ஒரு கேள்வி கேட்கலாமா? இயேசப்பா எனக்கு எப்படி எல்லாம் இருக்கிறார்? இயேசப்பா எனக்கு யாராக இருக்கிறார்? எங்களுக்கு என்ன நம்ம சொல்ல? இயேசப்பா எனக்கு அப்பாவா இருக்கிறார், அம்மாவா இருக்கிறார், அண்ணனா இருக்கிறார், நண்பனா இருக்கிறார், ஆசானா இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார். ஆனா இந்த பக்தர் அழகாக சொல்லுகின்றார், இயேசு எனக்கு யாரு? அவர் இல்லையா நான் எப்படி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்லுகிறார். அவருக்கு தெரிந்த பாடல். இந்த பாடலோடு போய் நம்ம ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். இந்த பாடலை எல்லாரும் உணர்ந்து பாடுங்கள். யாரையும் பார்த்து நாங்க சொல்றோம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வு இல்லை, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நான் மண்ணோட மண்ணா போயிடுவேன். ஆனா இந்த பக்தர் சொல்லுகிறார், நீர் இல்லாத நாடு எனக்கு நாடு இல்லைப்பா. நீ இல்லையா எனக்கு வாழ்வே இல்லை, வாழ்வாகவே இருக்காது. நீ இல்லாம வாழ்வு அது வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். சேர்ந்து பாடுவோம், எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து வலது கரங்களை உயர்த்தி கொண்டு கண்களை மூடி இந்த பாடல்களை தெரிந்த பாடல் உருகி அந்த உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். நீர்
மறுரூபமாகி வருகின்ற பொழுது தகப்பனே எங்களையும் அந்த மறுரூபத்தின் ஒளியிலே எங்களுக்கு மறுரூபத்தின் ஒளியை தந்து மது பரலோக வாழ்வில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை